செபிப்போம். கன்மலையும் மீட்பெருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஞானத்தின் உறைவிடமாகி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் இனிதாயிருக்கவும், எங்களுடைய உறைவிடமாகிய ஞானத்தை நோக்கி பார்க்கிறதான இந்த வேளையில் உம்முடைய ஞானம் எங்களுக்கு ஊற்றப்படவும், புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்கின்ற அன்பு பிள்ளைகள் இந்த நாளிலே உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த நல் வார்த்தைகளின் மூலமாய் பலப்படவும், ஆண்டவர் உடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எங்களுடைய செவிகளில் துணிக்க பண்ண வேண்டும் என்று ஞானமாய் இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, மாணவர் ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துதலையும் புதிய கல்வி ஆண்டில் பிரவேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே ஞானமாயிருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து வாழ்த்துவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும் ஞானமாய் தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகிற தூய ஆவியரிடத்திலிருந்தும் வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாணவர் ஞாயிறு என்று நாம் சார்ந்திருக்க நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒவ்வொரு ஆண்டிலேயும் கடைபிடிக்கும்படியாய் ஆசரிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றது. இந்த ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாளாக அமைந்திருப்பதனாலே இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தின் செம்பொருளாக்கிய அறிவு என்ற ஒளி வீசுவதற்குரிய அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள என்னோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஞானம், அறிவு என்கின்ற இரண்டு வார்த்தைகள் நம்முடைய பயன்பாட்டிலே உள்ளது. இந்த ஞானமும் அறிவும் ஒன்றையொன்று சார்ந்திருந்தாலும் அது பிரிந்து பொருள் தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டிலேயும் அதை நாம் செவிமடுத்திருக்கின்றோம். அறிவு என்பது நூல்களின் வழியாய் ஒருவேளை நம்முடைய உலக பிரகாரமான ஆற்றலை அறிவாக வெளிப்படுத்திக் கொள்வது என்பது நாம் அறிந்த உண்மை. புத்தகங்களின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வது அறிவு. ஆனால் ஞானம் என்பது ஆண்டவர் தருகின்ற ஒரு விஷயம். அதை நாம் நூல்களின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. புத்தகங்களின் வழியாக அறிவை வளர்த்துக் கொள்வதைப் போல ஞானத்தை வளர்த்து கொள்ள இயலாது. ஞானம் என்பது கடவுள் தருகின்ற ஒரு ஆற்றல். நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதியிலே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன், ஞானி என்று அழைக்கப்படுகின்ற சாலமோன் அரசாட்சியின் தொடக்க காலத்திலே ஆண்டவரிடத்திலே இதைத்தான் கேட்கின்றார். அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவனுடைய வேண்டுதலின் அடிப்படையிலே ஆண்டவர் அந்த ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்தார். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் உரைக்கின்றார். இந்த ஞானத்தை கடவுளிடமிருந்து சாலமோன் பெற்றுக்கொண்டபடியினால்தான் ஒருவேளை நாம் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தையும் ஒவ்வொரு மாதத்தின் 31 நாட்களும் நாம் தினமும் படிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு அதை படிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் நாளில் கூட, இன்றைக்கு முதல் நாள், மாதத்தின் முதல் நாளிலே நீதிமொழிகளின் 1வது அதிகாரத்தை நீங்கள் அநேகர் படித்திருப்பீர்கள். அந்த முதல் அதிகாரத்திலே கூட அங்கே 2ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து.
6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆக கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம்தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்பதை இந்த சாலமோன் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே, அந்த ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை சுதந்திரித்துக் கொண்டதின் அடிப்படையிலே இங்கே தன்னுடைய எழுத்துக்களிலே அதை பதிவு செய்திருக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுவது மாத்திரம்தான் ஞானத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று சொல்லி. இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான், ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் என்று சொல்லி, கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதற்கு தன்னுடைய தகப்பன் கற்றுக் கொடுத்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தி இருந்தான் என்று நாம் அங்கே தொடக்க பகுதியிலே பார்க்கின்றோம். தாவீதின் நியமங்களின்படி நடப்பதற்கு கற்றுக்கொண்டவன், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை சுதந்திரித்துக் கொண்டவன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரம்தான் இந்த ஞானத்தின் உறைவிடமாக இருக்க முடியும் என்பதை உள்ளார்ந்த விதத்திலே புரிந்து கொண்டவனாய் இந்த சாலமோன் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்றான். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஆற்றல் தான் சாலமோனுடைய அரசாட்சியை நாம் படித்தாலும் சரி, சாலமோனுடைய செயல்பாடுகளிலே வெளிப்பட்ட நீதிமொழிகளை படிக்கும் போதும் சரி, அந்த ஞானத்தின் உறைவிடமாக்கிய ஆண்டவர் எந்த அளவிலே சாலமோனுடைய வாழ்விலும் செயல்பாட்டிலேயும் நிறைந்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையிலே மாணவ பருவத்தில் இருக்கின்ற அன்பு பிள்ளைகள், ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்க இருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தின் உறைவிடமாக்கிய ஆண்டவரை கற்றுக் கொடுக்கும்படியாய், அல்லது இந்த ஞானத்தின் உறைவிடமாக்கிய ஆண்டவரை சார்ந்திருக்கும்படியாய், அல்லது இந்த ஞானத்தின் உறைவிடமாக்கிய ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படும்படியாய் நம்முடைய மாணவ செல்வங்களை வளர்ப்பதற்கு இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பிள்ளைகள், மாணவ பருவத்தில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு என்கின்ற அந்த ஞானத்தின் உறைவிடத்திலே அவர்களை அர்ப்பணித்து வளர்க்கின்ற போது இந்த சாலமோனை போல கடவுளிடத்திலிருந்து ஞானமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய மாணவ சமுதாயம் உருவாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சாமுவேலின் 1ஆம் புஸ்தகத்திலே சாமுவேலுடைய அந்த தொடக்க வாழ்வு, அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1 சாமுவேல் 1ஆம் புஸ்தகத்திலே அன்னாள் ஒரு குமாரனுக்காக ஏங்கி இருந்தவள். ஒரு குறிப்பிட்ட கால திட்டத்திலே ஆண்டவர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் தந்து சாமுவேல் என்ற குமாரனை ஆண்டவர் கொடுக்கின்றார். அவள் தன்னுடைய பொருத்தனையின்படியே சாமுவேலை வளர்த்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றார். அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்திருக்கிறது என்று சொல்லி சாமுவேலை அங்கே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அன்றைக்கிருந்த ஆசாரியனாகிய ஏலியினுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றதை நாம் அந்த முதல் வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். இந்த வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்ற போது இந்த சாமுவேல் ஒரு மாணவ பருவத்திலே ஆலயத்திலே வாழும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஏலியோடு கூட இணைந்து ஆலயத்தின் செயல்பாடுகளிலே தன்னை இணைத்து வாழ்வை தொடக்குகின்றார். இந்த குட்டி சாமுவேல் அந்த மாணவ பருவம், அந்த இளம் பிஞ்சு வயது ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கின்ற போதுதான் இந்த சாமுவேலிடத்திலே ஆண்டவர் பேசுகின்றார். ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட போது அந்த இளம் பிஞ்சு மனதிலே, அந்த இளம் பிராயத்திலே, அந்த மாணவ பருவத்திலே சாமுவேலுக்கு அது புரியவில்லை.
ஒருவேளை தன்னை ஏலிதான் அழைக்கின்றார் என்று சொல்லி ஏலியினிடத்தில் 2 முறை சென்று கேட்கின்றான், என்னை அழைத்தீரா அழைத்தீரா என்று சொல்லி. அந்த 2வது முறை வருகின்ற போதுதான் ஏலிக்கும் புரிகின்றது, அழைத்தது ஆண்டவர் என்று சொல்லி. ஆக கற்றுக் கொடுக்கின்றான், இனி உன்னை சாமுவேலே என்று சொல்லி உனக்கு செவியிலே அந்த குரல் ஒலித்தால் நீ என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அனுப்புகின்றான். அதே போல சாமுவேல் அந்த இளம் பிராயத்திலே சென்று படுத்துக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகின்றார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகின்றான். நீங்கள் அந்த இடத்துல அந்த பகுதியை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது ஏலியினுடைய வாழ்வில அவன் பெற்றுக்கொள்ளாத நிறைய காரியங்களை சாமுவேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை குறித்ததான சில காரியங்களை, ஏலியினுடைய குடும்பத்தை குறித்ததான சில காரியங்களை சாமுவேலிடத்தில் ஆண்டவர் பேசுகின்றார். அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி சாமுவேல் தன்னுடைய எதிர்காலத்திலே ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்கதரிசியாய் உருப்பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த குட்டி சாமுவேலை பயன்படுத்துகிறார். எங்கே பயன்படுத்தினார்? ஆலயத்திலிருந்து, அந்த ஆலயத்தின் பிரகாரத்திலிருந்து. அது ஆலயத்திலே தங்கியிருந்த அந்த அனுபவம் சாமுவேலுக்கு ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. ஆக அந்த மாணவ பருவம், அந்த இளம் பருவம், அந்த பிஞ்சு பருவம் ஆண்டவரோடு கூட உரையாடுகின்ற ஒரு அனுபவத்தை சாமுவேலுக்கு கொடுத்தது. எதிர்காலத்திலே ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்கதரிசியாய் சாமுவேல் உருவெடுத்த போது இந்த அடித்தளம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் விளக்கின அந்த அடித்தளம் சாமுவேலை ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் உருவாக்கினது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையிலே சாமுவேலை அந்த மாணவ பருவத்தில், அந்த இளம் பருவத்திலே ஆண்டவர் பயன்படுத்தினார். அவனோடு கூட பேசினார், அவனோடு கூட இடைப்பட்டார். அவனை ஒரு ஆற்றல் மிக்க தீர்க்கதரிசியாய் உருவாக்குவதிலே அந்த ஆலய பிரகாரம் சாமுவேலுக்கு அடித்தளமாய் இருந்தது. சாமுவேலுக்கு பயனுள்ளதாய் இருந்ததற்கு, சாமுவேல் வளர்ந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் உருவாகுவதற்கு அந்த இளம் பிராயம், அந்த மாணவ பருவம், ஆலயத்திலே தங்கியிருந்த அந்த அனுபவம், ஆக ஆலயத்திலே கொண்டு வந்து விடப்பட்டதன் மூலமாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயத்தை சாமுவேல் பெற்றுக் கொள்ளுகின்றார். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வளர்ந்ததன் மூலமாகத்தான் ஆண்டவருடைய அந்த இறை அச்சம் என்ன என்பதை தன்னுடைய உள் மனதிலே வளர்த்துக் கொள்ளுகிறார். ஏலியினுடைய பிள்ளைகளை குறித்து சாமுவேலிடத்திலே சொல்லுகின்றார். ஏலி ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியனாக பணி செய்தாலும் கூட அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படவில்லை. அதை குறித்து சாமுவேலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக அந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்ன என்பதை அங்கே அந்த குட்டி சாமுவேல், அந்த மாணவ பருவம், அந்த இளம் பிராயத்திலே கற்றுக்கொள்ளுகின்றதை பார்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த மாணவ பருவத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆலய பிரகாரங்களிலே வளர்க்கப்பட வேண்டும். அவர்கள் ஆலயத்தை சார்ந்த சூழ்நிலையிலே அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஞாயிறு பள்ளி மாத்திரம் போதாது, விடுமுறை வேதாகம பள்ளி மாத்திரம் போதாது. அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த புதிய கல்வி ஆண்டிலே நம்முடைய மாணவ செல்வங்கள் புதிய வகுப்புகளுக்குள்ளாய் அடியெடுத்து வைக்கின்றார்கள். புதிய ஆசிரியர்களை, புதிய நண்பர்களை, புதிய வகுப்பறைகளை அவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த சந்திப்பிலே அவர்கள் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வருகின்ற போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அந்த ஆழம் அவர்களிடத்தில் இருக்குமேயானால், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாய் அவர்கள் இந்த புதிய அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்களே ஆனால், அந்த இறை அச்சத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கல்வியை அவர்கள் மேற்கொள்ள முனைவார்கள் என்று சொன்னால், சாமுவேலை போல ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்கதரிசிகளாய் நம்முடைய மாணவ செல்வங்கள் உருவாக முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவுதான் புத்தக அறிவை கொடுத்தாலும், எவ்வளவுதான் நூல்களின் மூலமாய் அவர்களுடைய அறிவாற்றலை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்தாலும், ஞானம் என்பது கடவுளிடத்திலிருந்து வருகின்ற ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
அதை தருகின்ற ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் அவர்களுக்கு உள் மனதிலே வளர வேண்டும். அதை இந்த சாமுவேல் அன்றைக்கு பெற்றுக்கொண்டான். அந்த பெற்றுக்கொண்டதன் மூலமாய், அந்த மாணவ பருவத்திலே பெற்றுக்கொண்டதன் மூலமாய் சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் இஸ்ரவேல் வரலாற்றிலே பயன்படுத்தினதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கின்ற அந்த மனநிலைமையோடு கூட வளருகின்ற பிள்ளைகளாய், நம்முடைய பிள்ளைகள் அந்த இறை அச்சத்தோடு கூட வளருகின்ற பிள்ளைகளாய் இருக்க நாம் நம்முடைய பிள்ளைகளை அப்படியாக வளர்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக ஒரு காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய வரலாறு இதன் பின்புலத்திலே அடங்கி இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கின்ற போது நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய பின்னணியம் அந்த வசனத்திலே அமைந்திருக்கின்றது. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த விஷயத்தை யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? பாலகருக்கு, மாணவ பருவத்தில் இருக்கின்ற பிஞ்சு குழந்தைகளுக்கு. ஏலிக்கு வெளிப்படுத்தாத விஷயம் குட்டி சாமுவேலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது, அந்த பாலகனுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஏலி அத்தனை நாள், அத்தனை ஆண்டு காலம் ஆலயத்திலே பணிவிடை செய்தாலும் ஏலிக்கு வெளிப்படுத்தப்படாத அநேக மறைபொருள்கள் குட்டி சாமுவேலுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது. ஆக அந்த வார்த்தை ஆண்டவர் அங்கே பயன்படுத்துகிறார், பாலகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆக கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்திலே நம்முடைய பிள்ளைகள் வளருகின்ற போது அவர்களுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் இதை சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே அங்கே 31ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய கூட போய் நாசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த இயேசு என்ன செஞ்சார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதுக்கு முன்னாடி இந்த எருசலேம் பண்டிகைக்கு பெற்றோரோடு கூட போன இயேசு காணாமல் போய்விட்டார். தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை காணவில்லை என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசுவை அவர்கள் கண்டுபிடித்த இடம் எது? ஆலயத்திலே மிகப்பெரிய கல்விமான்கள் மத்தியிலே, மிகப்பெரிய வேதபாரகர்கள் மத்தியிலே இயேசு 12 வயதிலே, இந்த மாணவ பருவத்திலே இயேசு அவர்களை உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 47ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, 46, 47 அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன் போதகர்களிடத்துல என்ன செய்யறாரு? கவுண்டர் ஆர்கியூமெண்ட் பண்றார். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியை, அவர் சொன்ன மாறுத்திறங்களை குறித்து பிரமித்தார்கள். இந்த 12 வயதுல, இந்த மாணவ பருவத்துல, இந்த பாலக அந்த வயதிலே அந்த ஞானத்தை குறித்து பிரமிப்படைந்தார்கள், அந்த ஞானத்தை குறித்து வியந்து போனார்கள். ஆக கடவுளத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஞானம் இயேசுவிலே வெளிப்பட்டதை அந்த 12 வயதிலே அங்கே இருந்த ஆலயத்தில் இருந்த போதகர்கள் ஆச்சரியத்தோடு கூட பார்க்கின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகள் ஆலய பிரகாரங்களிலே வளர்க்கப்படுகின்ற போது, நம்முடைய பிள்ளைகள் ஆலய சார்போடு கூட வளர்க்கப்படுகின்ற போது இந்த கடவுளுடைய ஞானம் அவர்களிடத்தில் வெளிப்படும் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய புத்தியும் அவர்களுடைய விவேகமும் உலகத்திற்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அங்கே அவர்கள் ஆற்றலோடு கூட வளர முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆற்றலை, அப்படிப்பட்ட கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதை இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில நாம் புரிந்து கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். 12 வயது மாணவ பருவம். இயேசு அங்கே ஒரு ஆற்றல் நிறைந்த வகையிலே தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். இயேசுவின் ஞானம் அந்த போதகர்கள் மத்தியிலே வெளிப்படுகின்றது. அன்றைக்கு சாமுவேல் அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அந்த ஞானம், இந்த இயேசுவிலே வெளிப்பட்ட இந்த ஞானம்
கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்ட விஷயம் பாலகருக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற அந்த ஞானம் இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள, நாம் அதை வாஞ்சிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மாணவ செல்வங்கள், நம்முடைய இந்த பால பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் ஆலயம் சார்ந்த ஒரு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் முன்னிறுத்த அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த இறை அச்சம், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் ஒருவேளை அந்த ஞானமாக வெளிப்படுகின்றது. ஒருவேளை இந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்பது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் இன்றைக்கு ஞாயிறு பள்ளி இல்லை, ஆகவே பிள்ளைகளும் நம்மோடு கூட தான் இருக்கிறான். அவர்களையும் வைத்து நான் சொல்லுகின்றேன். உங்க பிள்ளை காலையில எந்திரிச்சு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அது பைபிள் எடுத்து படிக்குது அப்படின்னா உண்மையான பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். பைபிள் எடுத்து படி அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு பைபிளை எடுத்துச்சு அப்படின்னா அந்த பயம் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் நீங்க சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு பயப்படல, கர்த்தருக்கு பயப்படுது. அதனால ஆட்டோமேட்டிக்கா காலையில் எந்திரிச்ச உடனே பைபிளை தூக்கும். உங்களுக்கு பயந்தாதான் நீங்க சொன்னதுக்கு பிற்பாடு பைபிளை தூக்கும். உங்களுக்கு பயந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு அர்த்தம். ஞானம் எங்க இருந்து வருதுன்றத புரிஞ்சுக்கிறது. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பைபிள் எடுக்கிற பிள்ளைக்கு கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது கர்த்தருக்கு பயந்தால் அது காலை கடன்களை அது செய்கின்ற போது இதை ஒரு பிரதானமான கடமையாக நினைத்து வேதத்தை வாசிக்கின்ற பிள்ளையாக வளரும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த விஷயத்தை வெளிப்படுத்துவார். உங்களுடைய பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைகளாய், நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வளர வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் அந்த இறை அச்சம் என்கின்ற அந்த சொற்றொடரை வாழ்வியலாக்குகின்ற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு அந்த சாமுவேலை போல, இயேசுவானவரை போல வளர்ப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அங்கே கீழ்ப்படிந்திருந்தார். தொடர்ந்து லூக்கா 2:52 நம்ம எப்பயுமே மனப்பாடமா சொல்லுகிற விஷயம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருடைய விருத்தி அடைந்ததுல முதல் ஸ்டெப் என்னது? ஞானம், கடவுளிடமிருந்து வருகின்ற ஆற்றல். அதுக்கப்புறம் தான் வளர்த்தியும் தேவ கிருபையும் மனுஷர் தயவும். ஆண்டவர் முதலாவது அந்த ஞானத்தை தான் அங்கே இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசு அந்த ஞானத்திலே வளர்ந்தார். ஆகவேதான் அவருடைய அற்புத செயல்பாடுகள், அவருடைய அதிசயமான காரியங்கள் அங்கே வேத பாரகரையும் பரிசேயரையும் சதுசேயரையும் அங்கே இருந்த அனைத்து கூட்டத்தினரையும் ஆச்சரியப்படும்படி அவர்களை வழிநடத்தி சென்றது என்று சொன்னால் மிகையாகாது. 1வது நூற்றாண்டிலே ஞான கோட்பாடுகள் என்கின்ற பல்வேறு விதமான கோட்பாடுகள், இயேசுவினுடைய மனிதத்தையும் இயேசுவினுடைய தெய்வீகத்தையும் குறித்து பல கோட்பாடுகள் வந்தது. ஆனால் இந்த கோட்பாடுகள் எல்லாம் அந்த இறை அச்சத்தை அல்லது கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தை வளர்த்ததா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இறை நம்பிக்கையோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை எதிர்காலத்திலே மிஷனரிகளாய் அர்ப்பணித்தார்கள். அந்த இறை அச்சத்தோடு கூட இறை நம்பிக்கையிலே வளர்ந்தவர்கள் தங்களை ஆண்டவருடைய நற்செய்தியாளர்களாய் அர்ப்பணித்து உலகமெங்கும் புறப்பட்டு சென்றார்கள் என்பதை திருச்சபை வரலாறும் திருமறை வரலாறும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஞானத்தை யாரும் விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. இன்னைக்கு டாக்டரேட்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு PhD படிக்கிறதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சேல்ஸுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 கொடுத்தா, 5000 கொடுத்தா, 10,000 கொடுத்தான்னு சொல்லி விற்பனைக்கு வந்துருச்சு. ஆனா ஞானத்தை விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அறிவை வாங்கலாம், பட்டங்களை வாங்கலாம், ஆனால் ஞானம் என்பது ஆண்டவர் தருகின்ற ஒரு விஷயம். அதை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவே முடியாது. அப்ப அந்த ஞானம் வேணும்னா என்ன செய்யணும்? யாக்கோபு 1 அதிகாரம்
5ஆம் வசனத்திலே மிகவும் அழகாக யாக்கோபு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு ஞானம் என்னிடத்துல குறைந்து இருக்கின்றது. அறிவு வச்சிருக்கிறேன், ஆனா ஞானம் இல்லை. நம்முடைய மனதில் நினைக்கலாம், இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில இந்த கல்வி திருப்பணிக்காக நம்முடைய காணிக்கையை செலுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறைவுள்ளவன், ஞானம் எனக்கு குறைந்திருக்கிறது உண்மை. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஞானத்தில் குறைவுள்ளவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற ஆண்டவரிடத்துல, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஆண்டவரிடத்துல கேட்கின்ற போது அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இந்த கல்வி திருப்பணிக்காக காணிக்கை அர்ப்பணிக்க இருக்கிறோம். இந்த காணிக்கை அர்ப்பணிக்கின்ற போது, ஆண்டவரே, என்னிடத்துல ஞானம் குறைவுள்ளதாக இருக்கின்றது என்கின்ற மனநிலைமையோடு அர்ப்பணிப்போம். அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய பலிபீடத்துல அவருடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்காக முழங்கால் படியிடுகின்ற போது, ஆண்டவரே, குறைவுள்ள நிலைமையிலே கல்வி திருப்பணிக்காக காணிக்கை நான் கொடுத்திருக்கிறேன், ஆனால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாகிய ஆண்டவர், உம்முடைய சரீரத்தையே உம்முடைய ரத்தத்தையே எனக்காக கொடுத்துட்டீங்க, எனக்கு ஞானத்தை தாங்க சுவாமின்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் அதை அப்படியே கொடுப்பார். இன்றைக்கு இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில நாம் இழந்து போன அல்லது நமக்கு இல்லாமற் போன அல்லது நாம் குறைவுபட்டிருக்கின்ற இந்த ஞானத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு கேட்கின்ற போது, நம்மையே அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற போது, ஆண்டவர் அவனுக்கு அதை நிறைவாய் தருவார் என்று சொல்லி திருமறை தெளிவாய் சொல்லுகிறது. தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய சந்ததி ஒரு ஞானிகளாய் வளர வேண்டும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய பிள்ளைகள், இந்த மாணவ செல்வங்கள் ஒரு ஞானமுள்ள மாணவ செல்வங்களாய் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். நாம் குறைவோடு கூட ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற போது ஆண்டவர் அதை நிறைவாக்கி தருவார். புதிய கல்வி ஆண்டில நம்முடைய பிள்ளைகளை அந்த தீர்மானத்தோடு கூட இந்த புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிப்பதற்கு அடியெடுத்து வைப்போம். இன்றைக்கு இருக்கின்ற நவீன கல்வி சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகளை பல விதங்களிலே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன கல்வி திட்டங்கள் ஞானத்தை கொண்டு வராது, ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்காது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் காலையிலும் மாலையிலும் எந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஞானத்திற்காய் செபிக்கின்ற போது அந்த ஜெபம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை வாசிக்கின்ற போது அந்த ஞானம் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அதுக்கப்புறம் தான் பெற்றோருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளா. ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்குவதற்கு இன்றைக்கு இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில நம்மை அர்ப்பணிக்கின்றது மாத்திரமல்ல, பலிபீடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கின்ற போது, அன்றைக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை கொடுத்ததை போல நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்து நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அன்றைக்கு சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்ததை போல நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தந்து நம்மை ஆற்றல் படுத்துவாராக. இந்த மாணவர் ஞாயிற்றுக்கிழமையில அப்படிப்பட்ட ஒரு திவ்ய ஆசீர்வாதத்தை நம்முடைய மாணவ பருவத்தினர் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே இறை அச்சத்தில் வளர்கின்ற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து வாழ்விப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஞானத்தின் உறைவிடமாகிய அன்பின் ஆண்டவரே, அறிவை பல நிலைமைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் தொடக்கம் என்கின்ற உள்ளுணர்வோடு கூட இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியங்களின் அடிப்படையிலே ஞானத்தின் சுதந்திரவாளிகளாய் எங்களுடைய சந்ததி உருவாக்குவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்ற காணிக்கை அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்கட்டும் சுவாமி. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் எங்களையே
ஜீவாதார பலியாக அர்ப்பணித்த ஆண்டோடைய சரித்த ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்காய் பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்ற போது அந்த ஞானத்தின் உறைவிடம் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். அந்த கிருபைகளோடு கூட புதிய கல்வி ஆண்டிற்குள் பிரவேசிக்க ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று ஞானமாக்கி இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.